சரி ரமேஷ், உனக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட் சொல்லுப்பா. தெரியல, பரவாயில்ல, தெரியல சொல்லணும், நம்ம கத்துக்கிறது தான் வந்திருக்கோம். சரி, இந்த பக்கம் வருவோம். நீ சொல்லுப்பா, உனக்கு தெரிஞ்ச வெப்சைட் என்னப்பா? யாஹூ, ஜிமெயில். வெரி குட். வேற யாராவது? நியூஸ் படிப்பேன் அப்படின்னு யாரோ சொன்னீங்களே, அது வெப்சைட் சொல்லுப்பா. அது நியூஸ் படிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல சொல்லுங்க. www.sunnews.com இது வெப்சைட். இப்போ நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? பரவாயில்ல, கேளுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது என்ன. நம்ம வந்து கூச்சப்பட்டோம்னா அது தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாரும் தான் எழுதிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் இருக்கு. இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பேசிக். இப்போ கூகுள் இது எல்லாரும் போயிருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்ததுல வெப்சைட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு 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 வார்த்தையா இருக்கு இல்லையா? வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதை நம்ம சொல்றேன், அது வந்து புரிஞ்சுக்கணும். வெப்சைட்னா என்ன அப்படின்றது. இப்போ நம்ம வந்து உலகத்துல இருக்கும் பொழுது, செந்தில்குமார் நீங்க எங்க இருக்கீங்க? சிங்கப்பூர். இல்ல, சிங்கப்பூர்ல இல்ல, அட்ரஸ் சொல்லியா? இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னா எங்க வரணும்? செம்பாங் ஷிப்பிங் ஹாஸ்டல் ஆப்போசிட் ஷிப்பிங் ஹாஸ்டல், அதுதான் அவருடைய அட்ரஸ் இல்லையா? இப்போ வந்து ரமேஷ் உங்களை பார்க்கணும்னா எங்க வரணும்? செனக்கோவே. ரொம்ப டீடைல்ஸ் கொடுக்க மாட்டாரு. சரி, செனக்கோவே வரணுமா அவரை பார்க்கணும்னா? இளையராஜா உங்களை பார்க்கணும்னா அட்ரஸ் சொல்லுப்பா. சரி, உங்களுக்கு அட்ரஸ்னா ஏதோ வந்துட போறாங்கன்னு பயப்படுறீங்க, அப்படி இல்லை. சரி, இப்போ எதுக்காக இதை கேட்கறேன் அப்படின்னா, இப்போ நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து செந்தில பார்க்கணும், இல்ல செந்தில் கிட்ட ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொன்னா, செந்தில பார்க்கணும்னா அவர் ஐடென்டிஃபை பண்ண எங்க போகணும்? நான் அந்த செம்போவாங் ஷிப்யார்ட் ஹாஸ்டலுக்கு, அதுதான் அவரோட அட்ரஸ். அங்கதான் அவர் இருக்காரு இல்லையா? ஸோ எல்லாமே அவருடைய சார்ந்தது எல்லாமே அங்கதான் இருக்கும். நான் என்ன சொன்ன முன்னாடி உங்ககிட்ட, இன்டர்நெட் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ அது அப்படி அதோட பிரதிபலிப்பு தான் அப்படியே இன்டர்நெட் வேர்ல்டு. ஸோ நம்ம இதுக்கும் அதுக்கும் ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ நான் எப்படி போஸ்ட் பாக்ஸ் இன்பாக்ஸையும் ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோமோ, எப்படி டெலிஃபோனையும் சாட்டையும் புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே போல வெப்சைட் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சன் டிவி ஆல்ரெடி நினைக்கிறேன்.